ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த வீடியோ லாஸ்ட் டியூஸ்டே அன்னைக்கு எடுத்தது. என்னோட வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டியூஸ்டேனா நான் சர்ச்சுக்கு போவேன். போயிட்டு வர்ற வழியில் அந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். நான் போகிற சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் வெஜிடபிள் மார்க்கெட்டும் இருக்குது. அதனால் அப்படியே வாங்கிட்டு வர்றது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மஷ்ரூம் சேர்த்து செய்கிற ஒயிட் குருமா சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் ஒரு பேக் மஷ்ரூமும் வாங்கிட்டு வந்திருந்தேன். மார்க்கெட்டில் போய் வாங்குறதுனால வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரீசனபிள் ரேட்டுக்கு கிடைக்கும். பூசணிக்காய் பொதுவாக எனக்கும் பிடிக்காது, ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காது. பெட்ஸுக்கு பூசணிக்காய் அப்புறம் கேரட் இதெல்லாம் நல்லது அப்படின்னு ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். ஸோ அதனால் ஜாக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பூசணிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். நானும் ஹஸ்பண்டும் சாம்பாரில் போட்டோம் அப்படின்னா சாப்பிடுவோம் பூசணிக்காய். பட் அந்த பொரியலோ கூட்டோ வச்சா பிடிக்காது ரெண்டு பேருக்குமே. ஒரு சிஸ்டர் ரீசெண்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்களோட குர்த்தி கலெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட பெரிய அளவில் கலெக்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நான் ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக நான் அஜியோவில் தான் ஃபுல்லாக வாங்கிட்டுருக்கேன். என்னோடய குர்த்தியாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் அஜியோவில் தான் வாங்கிட்டுருக்கேன். நான் வாங்கின எல்லாத்தையுமே ஆல்ரெடி வீடியோஸில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணாதது புதுசாக எதுவும் இல்லை, அதனால தான் நான் இன்க்ளூட் பண்ணலை. இனிமேல் நான் வாங்கினேன் அப்படின்னா அது வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு, அதையெல்லாம் முடிச்சிட்டேன். நைட்டு டின்னருக்கு மஷ்ரூம் ஒயிட் குருமாவும் சப்பாத்தியும் தான் ரெடி பண்ண போகிறேன். அன்றைக்கி டேஸ்டியாக சாப்பிடணும்னு தோணுச்சு. பட் சமையல் பண்ணுறதுக்கு ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. மஷ்ரூம், வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையும் கட் பண்ணி குக்கரில் போட்டுட்டு தண்ணி சேர்த்துட்டு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சுட்டேன். அதோட ஒரு 1/4 மூடி தேங்காய், கேஷ்யூ ஒரு 5, கசகசா, பெருஞ்சீரகம், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்து இறக்கிட்டேன். சிம்பிளாக தான் பண்ணினேன். பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நம்ம நார்மலாக என்ன நினைப்போம், வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி அந்த மாதிரி பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இந்த மாதிரி வேக வச்சு பண்ணால் கூட நல்லா தான் இருக்குது. ஹெல்த்தியும் கூட. ஆயில் நமக்கு சேர்க்க சேர்க்க நம்மளோட ஆயிலே குறையும் அப்படின்றாங்க. ஸோ ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சு. என்னோடய வீடியோக்களில் சில கருத்துக்களை நான் ஷேர் பண்ணுறது உண்டு. அது என்னோடய இந்த வயசில் நான் கற்றுக்கிட்ட அனுபவங்கள் தான் தவிர இதுதான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். சரியா? ஒவ்வொருத்தவங்களோட கருத்துக்களும் வேறு வேறு மாதிரி இருக்கும். என்னோடய ஒப்பீனியன் அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டது என்ன அப்படின்னா, யார்கிட்டையுமே கெஞ்சக்கூடாது எதுக்காகவும். அது ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக தான் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ எதுக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, யார்கிட்டையுமே கெஞ்சி நிற்கக்கூடாது அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம். என்னோடய ஸ்கூல் டைம், காலேஜ் டைம் இந்த டைம்லலாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ரொம்பவே எஃபோர்ட் போட்டிருக்கேன். எனக்கு அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா தனிமை அப்படிங்கிற விஷயம் பிடிக்கவே செய்யாது. தனியாக இருக்கிறது அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா என்னோடய ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் எல்லாமே ஹாஸ்டல்லே தான் போச்சு. அங்கே எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்பட்டுச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற இல்லாத பட்சத்தில் ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதனாலேயே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் நான் கொடுத்துட்ருந்தேன். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பர்த்டே வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் என்னால் கிஃப்ட் கொடுக்க முடியல, என்கிட்ட அந்த டைமில் பணம் இல்லை, நான் கிஃப்ட் கொடுக்க முடியல அப்படின்னா, இன்னொருத்தவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க கூட அவங்க ஃப்ரெண்டாகிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஜஸ்ட் ஒரு கேண்டீன் போகிறோம் அப்படின்னா, என்னால் மணி ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா யார் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க பக்கம் சாஞ்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸை நான் அனுபவிச்சிருக்கேன். அப்போது அந்த அந்த பொண்ணுங்கள்ட்டெல்லாம் நான் போய் அழுதுருக்கேன். ஏன் நீ என்னை அவாய்ட் பண்ணுற, ஏன் என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லி நான் அழுத நாட்கள் நிறைய உண்டு.
அனுபவங்கள் தான் நமக்கு வந்து நிறைய பாடங்களை கற்று தருது இல்லையா? இந்த இன்சிடெண்ட்டுக்கெல்லாம் அப்புறம் நான் கொஞ்சம் திங்க் பண்ணேன். அப்புறம் எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவைப்படல. அந்த தனிமையே எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. என்னோடய தனிமையை வந்து நான் என்னோடய ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய காலேஜ் டேஸ்லலாம் நான் வந்து ரேங்க் ஹோல்டர் ஆனேன். படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடச்சிது. ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு என்னத்தை தந்திருக்க போகுது இல்லையா? ஒரு இடத்துல நமக்கு வேல்யூ இல்லை அப்படின்னா அந்த இடத்துலேருந்து டக்குன்னு விலகிடணும். அதனால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போகிறதில்ல. நம்மளோட பாசத்துக்கு அவங்க ஒர்த் கிடையாது, அவ்வளோதான். இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, எந்த ரிலேஷன்ஷிப்புக்குமே பொருந்தும். அதுக்காக எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. என்னோடது ரொம்ப சின்ன ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். பெரிய ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டேன். ஷார்ட்டாக சொல்லணுன்னா எதுக்காகவும் யார்கிட்டையும் கெஞ்சக்கூடாது, அவ்வளோதான். இதில் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், மனசு நமக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி. ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக மறந்து போயிடும் கொஞ்ச நாளில். ஏன்னா கடவுள் மனுஷனுக்கு கொடுத்த ஒரு நல்ல கிஃப்ட்டு அதுதான் மறதி. கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும். இதை விட பெஸ்ட்டான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கிற நேரம் இந்த காயங்கள்லாம் நாளடைவில் மறந்தே போயிடும். இந்த வீக் வந்து அஜியோவிலேருந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன், மீஷோலேருந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அது ரெண்டையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அஜியோவிலேருந்து ஒரு பெல்ட் எனக்காக ஆர்டர் போட்டிருந்தேன். என்கிட்ட ஒரு ஜீன்ஸ் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசு, ஹிப் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த பெல்ட், அது போடுறதுக்காக இந்த பெல்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போட்டப்போ எனக்கு சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அடுத்து அதை வந்து ரிட்டன் போட்டுட்டு, அதாவது எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு இது வந்துருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருந்துச்சு. இது ஃபிக் அப்படிங்கிற பிராண்டில் இருந்து வந்துருந்துச்சு. எம்ஆர்பி வந்து 199. ஆனால் அந்த ப்ரைஸுக்கு நான் வாங்கலை, ஆஃபர் டைமில் தான் வாங்கியிருந்தேன். இந்த பெல்ட்டு நம்ம ஒன்று வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஹிப் சைஸ் பெருசான ஜீன்ஸ் பேண்ட் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மீஷோவிலேருந்து இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் செட் ஆஃப் 4 வந்து வாங்கியிருந்தேன். இது நம்ம கார் துடைக்கிறதுக்கு, வீடு துடைக்கிறதுக்கு, கிச்சன் டவலாக யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவாலிட்டி வந்து நான் வாங்கின ப்ரைஸுக்கு ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.